குட் மார்னிங் டீம். நான் உங்கள் குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, எல்லாம் சரிதான், நாங்களும் பண்ணுறோம், ஆனால் பெருசாக சக்ஸஸ் இல்லையே, பெருசாக யாரும் நம்ப மாட்டேங்காங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன், இந்த ஒரு 3 விஷயங்களை நீங்கள் ஒரு சில வருடங்களுக்கு மினிமம் ஒரு 2-3 வருஷமாவது இந்த 3 விஷயங்கள்ல இருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய மோதிக்கரில் வெற்றியாளராக, மோதிக்கரில் லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய நபராக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்கு. அது என்ன அந்த 3 விஷயங்கள் அப்படின்னா, உங்களுடைய நோக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இதில் இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணியே தீருவேன், இதுக்காக தான் நான் மோதிக்கருக்கே வந்தேன். சரியா? நான் வந்தப்ப எல்லாரும் கேள்வி பண்றப்ப என்னுடைய அப்ளைன், எனக்கு இந்த வியாபாரத்தை கொடுத்த டாக்டர் முரளிதரன் சார் சொன்ன விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். உன்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறப்ப, என்னுடைய நோக்கம் எப்போ ஆரம்பிச்சனோ 2019 நவம்பர் மாதம் ஆரம்பிக்கிறப்ப அடுத்த 6 மாதங்கள்ல என்னுடைய வருமானம் மினிமம் குறைந்தபட்சம் 25,000 இருக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. சரியா? 6 மாசத்துல 25,000 இன்கம், 3 வருஷத்துல ஒரு கார். சரியா? ஏன் இந்த இலக்குகள் உங்களுடைய நோக்கம் ஏன் ரொம்ப உறுதியா இருக்குன்னு சொல்றேன்னா, இங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு நேரடியா வர சொல்லி பேசுறாங்க, செய்யறாங்க, ஆனா ஜாயின் பண்றாங்க, ஆனா ஜாயின் பண்ண பிறகு விட்டுட்டு போயிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வலுவான நோக்கம் இல்லாததான். சரியா? எதனால அப்படின்னா, நம்ம பேசுறோம், கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், ஆனா ஃபீல்டுக்கு போறப்ப, ஓ மோடிக்கிறா, இதெல்லாம் நாங்க அந்த காலத்திலே பார்த்துட்டோம், இதெல்லாம் ஒன்றும் பெருசாகாது, வேற வேலையை பாரு அப்படின்னு விட்டுருது. சரியா? அல்லது ஆகாது போகாது. நம்ம ஊர்லாம் கருத்து கந்தசாமிகள் அதிகமே. சரியா? தோத்தவெல்லாம் மிகப்பெரிய அறிவாளி ஆயிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் கூட என்னால் சொல்ல முடியும். நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும் எல்லா கேட்டகரிக்கும். நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குமே இன்னைக்கு கோச்சர் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க. இவங்களாம் யாரா அப்படின்னு பார்த்தா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்தவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த கோச்சர்லாம் அந்தந்த துறை சார்ந்து இருந்தவர்கள், வெற்றியாளர்கள் அங்க கோச்சரா இருக்காங்களா அப்படின்னா, என்ன கேட்டா ஓப்பனாக சொல்லுவாங்க, இல்லை. அதுல இருந்தவங்க. சரியா? இப்படிப்பட்ட நபர்கள் இவங்களை விட ஒண்ணுமே தெரியாம ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ தப்பா பண்ணிட்டு, சம்பந்தமில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபீல்டை தப்பா பேசுறது அது கிடையாது. நான் இன்னைக்கும் லைவா மோதிக்கர் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்றேன், உங்களுடைய நோக்கம் கரெக்டா இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி கருத்து கந்தசாமிகள் சொல்றதெல்லாம் உங்க நோக்கம் கரெக்டா இருந்தா உங்க காதுல விழாது. உங்க நோக்கம் சரியில்லைன்னா கருத்து கந்தசாமிகள் சொல்றதெல்லாம் என்ன ஆயிரும், உங்க காதுல போய் உடஞ்சுக்கிட்டே இருக்கும், உங்களுடைய நோக்கம் மாறிடும். சரிங்களா? இந்த 2 விஷயங்களுக்காக நீங்க உங்களுடைய நோக்கத்தை மாத்தாதீங்க. அதே மாதிரி 3வது விஷயம், ஒருத்தர் நம்ம பேச போறோம் அப்படின்னா அவங்களுக்கு தக்க நம்ம பேசணும். சரியா? ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண ஒரு இந்த டைல் சாதாரண டைல், அங்கே விலை கூடின லிக்யூடை பற்றி பேசுறது, வாஷிங் மிஷினே இல்லாத வீட்டில் போயிட்டு வாஷிங் லிக்யூடை பற்றி பேசுறது, சரியா? மண்டையில் முடியே இல்லாத போய் ஷாம்பு ஹேர் ஆயில் அருமை பெருமை பேசுறது, இதெல்லாம் ஆகாது. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க வாங்கக்கூடிய விலையில நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்குது, சரியா? அவங்க இந்த பிசினஸுக்குள்ள வந்தா அவங்களுக்கு பணம் தேவையா, வீடு தேவையா, கார் தேவையா, அவர் உலகம் சுற்றும் பிரியரா, சரியா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேதர் பண்ணிட்டு நம்மளோட தெரிஞ்சவங்கள்ட்ட தான் போறோம். இந்த பிசினஸ் பத்தி பேச போறோம், இந்த ப்ராடக்ட்டை பத்தி பேச போறோம். தெரியாத நபர்கிட்ட நம்ம பேச மாட்டோம். வீட்டை விட்டு போகவே மனசு இல்லாத போயிட்டு வாங்க ஃபாரின் டூர் போலான்னு அவர் என்ன சொல்லுவார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி சம்மந்தம் இல்லாம பேசவே கூடாது. அப்ப உங்க நோக்கம் கரெக்டா இருந்தது அப்படின்னா, ஏச்சுக்கள் பேச்சுக்கள் இருந்து நீங்க தப்பிக்கலாம். யார்கிட்ட போய் பேச போறீங்களோ அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணிட்டு நீங்க உறுதியா நம்பிக்கையோட போனீங்கன்னா, இங்க நீங்க மிகப்பெரிய வெற்றியாளராக ஆக முடியும். நான் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, நான் பண்றதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நான் லைவ்ல இருக்கேன், களத்துல இருக்கேன் நான். சரிங்களா? அதனால வாங்க, இங்க சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஒரு உறுதியான நம்பிக்கையோட வாங்க, நாங்கள்லாம் உங்க கூட இருக்கோம். வாங்க, இணைந்து பணியாற்றுவோம், மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.